டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறார். அதுகுறித்த கூடுதல் தகவல்களை டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்டு பெறலாம். நிரஞ்சன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த மத்திய அமைச்சர்களை இன்னைக்கு சந்திக்க இருக்கிறார்? எப்போது இந்த சந்திப்புகள் நடைபெற இருக்கின்றன? காயத்ரி, நேற்று முன்தினம் இரவு தலைநகர் டெல்லிக்கு வந்த தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் பிரதமரை சந்தித்து பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மத்திய அமைச்சரவையின் மிக மூத்த அமைச்சர்களை இன்றைய தினம் சந்திக்கின்றார். குறிப்பாக சரியாக தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அதிகாரப்பூர்வ அரசு இல்லத்திலிருந்து 10:30 மணிக்கு கிளம்பும் அவர் 10:45 மணி அளவில் மரியாதைக்குரிய திரு நிதின் கட்கரி அவர்களை சந்திக்கின்றார். இந்த சந்திப்பின் பொழுது தமிழகத்தில் உள்ள கிடப்பில் போடப்பட்டுள்ள பல்வேறு நெடுஞ்சாலைகள் சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு தேவையான தொகையினை தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படவிருக்கின்றது. அதே போல தற்பொழுது இந்த இணையம் துறைமுகம் தொடர்பான பல்வேறு விவகாரங்களும் அடுத்தடுத்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகின்றது. அந்த கிராம மக்களுக்கு சில குழப்பங்கள் இருந்து வருகின்றது. இதனை போக்கும் வகையில் சில முக்கியமான சில முடிவுகளையும் ஒரு அறிவுரைகளையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து 12 மணி அளவில் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு வெங்கையா நாயுடு அவர்களை சந்திக்கவிருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் பொழுது தற்பொழுது தமிழகத்திலிருந்து 3 அமைச்சர்கள் வந்திருக்கின்றார்கள். ஜெயக்குமார் வந்திருக்கின்றார். அதே போல SP வேலுமணி அவர்களும் வந்திருக்கின்றார். தங்கமணி அவர்கள் வந்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றது. இந்த அமைச்சர்களும் உடனிருப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. வெங்கையா நாயுடுவுடனான இந்த சந்திப்பின் பொழுது தற்பொழுது தமிழகத்தில் நிலவி வரக்கூடிய குடிநீர் பிரச்சனைகள் குறித்து மிக விரிவாக விவாதிக்கப்படவிருக்கின்றது. குறிப்பாக இந்த கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டத்திற்கு கூடுதலான நிதி ஆதாரங்கள் தேவைப்படும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்படும். 50% மத்திய அரசும் 50% மாநில அரசும் சேர்ந்து இணைந்து இந்த குடிநீர் திட்டத்தை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு கோரிக்கை முக்கியமாக வைக்கப்படவிருக்கின்றது. அத்திக்கடவு அவினாசி திட்டமும் தற்பொழுது கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அதற்கு கூடுதல் நிதி வேண்டும் என்று கோரப்படவிருக்கின்றது. இந்த வறட்சி நிவாரணம் இதுவரை ₹1 கூட கொடுக்கப்படவில்லை. அதனை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 12:45 மணி அளவில் மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரவிசங்கர் பிரசாத்தை சந்திக்கவிருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் பொழுது தற்பொழுது நீட் உள்ளிட்ட சில சட்ட ரீதியான விவகாரங்கள் தற்பொழுது நிலுவையில் இருந்து வருகின்றது. நீட் தேர்விற்கு இன்னும் 2 மாத காலம் கூட இல்லாத நிலையில் தற்பொழுது இதனை துரிதமாக முடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயமானது தற்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே சட்ட ரீதியில் என்னென்ன மாதிரியான இந்த விஷயங்களை அணுகலாம் என்பது தொடர்பாக இந்த சந்திப்பின் பொழுது மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்படவிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 3:20 மணிக்கு மேல் மத்திய மின்சார சக்தி துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பியூஷ் கோயல் அவர்களை சந்திக்கவிருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் பொழுது இந்த உதய் மின் திட்டம் போன்ற சில முக்கியமான மின் திட்டங்கள் குறித்து பேசப்படவிருக்கின்றது. அதே போல இந்த கூடங்குளம் அணு உலையில் தற்பொழுது 2ஆம் அலகில் தயாரிக்கப்படும் மின்சாரத்தில் பெரும்பகுதி தமிழகத்திற்கு வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகின்ற நிலையில் அந்த கோரிக்கைகள் பிரதானமானதாக முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இன்று இரவு 8:35 மணிக்கு மேல் சென்னைக்கு கிளம்புகிறார் தமிழக முதல்வர். அதற்கு முன்னதாக தலைநகர் டெல்லியில் சில அதிகாரிகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இன்று காலையிலிருந்தே இந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தி வந்தார். தனித்தனியாக MLA-க்களுடனும் சரி, MP-க்களுடனும் சரி, அதிகாரிகளுடனும் சரி, இங்கு இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுடன் தொடர்ந்து ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. காயத்ரி. நிரஞ்சன், தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் கோரிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து சொன்னீங்க. இன்றைக்கு 13வது நாளாக புதுக்கோட்டை நெடுவாசல் பகுதியில மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. தமிழகத்தின் இன்றைய மிக முக்கிய பிரச்சனையா பார்க்கப்படுவது இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்புடைய மத்திய துறைகளோட அமைச்சர்கள் அதிகாரிகளை முதல்வர் சந்தித்து பேசி அங்க இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கைகள் குறித்து அவர்களிடம் எடுத்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்தவரை சந்திக்க வேண்டும் என்றால் பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானை தான் சந்திக்க வேண்டும். ஆனால் தர்மேந்திர பிரதானை சந்திப்பதற்கான நிகழ்ச்சி நிரலானது தற்பொழுது வரை எதுவும் இல்லை என்றால் மத்திய நிதி அமைச்சரையோ அல்லது உள்துறை அமைச்சரையோ, ஏனென்றால் இவர்கள் நிதி ஆதாரங்களை கொடுக்கக்கூடியவர்கள். மற்றொருவர் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் போராட்ட களங்கள் குறித்து நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் கொடுக்கும் பொழுது அது மத்திய அரசின் கவனத்தை அதிகமாக ஈர்க்கும் வகையில் இருக்கும். ஆனால் தற்பொழுதைய சூழ்நிலையில் இந்த அமைச்சர்களை
செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்போ நிகழ்ச்சி நிரலோ எதுவும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. நிரஞ்சன், இன்னைக்கு அவருடைய சந்திப்பு மட்டும் இல்லாமல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்தும் விரிவா பேசிட்டு இருந்தீங்க, நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. அதாவது இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்தவரை அவர் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானை தான் சந்திக்க வேண்டும். ஆனால் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது தற்பொழுது வரை எதுவும் உறுதி செய்யப்படவில்லை. நேற்றைய தினம் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தர்மேந்திர பிரதானை சந்தித்த பின்னர் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தமிழ்நாடு இல்லத்தில் வந்து சந்தித்தார். அந்த சந்திப்பின் பொழுது இருவரும் தங்களது பரஸ்பர கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக தமிழக முதல்வர் தற்பொழுது நெடுவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழகம் முழுவதும் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் மக்கள் போராட்டமாக வெடித்திருப்பதாக அந்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். செய்தியாளர்களை சந்தித்த பொழுது கூட மக்களுக்கு விருப்பமில்லை என்றால் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்றுதான் கூறியிருந்தார்கள். இதே கருத்தை தான் நேற்றைய தினம் தர்மேந்திர பிரதான் அவர்களும் தெரிவித்ததாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் கூட இது மக்களுக்கு பாதிப்பு இல்லை போன்ற விஷயங்களை கூறியிருந்தார்கள். ஆனால் முதல்வர் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தக்கூடாது என்று மிக திட்டவட்டமாக நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார். நாளைய தினம் அவர் நெடுவாசல் பகுதியில் அந்த செய்தியாளர்களை அங்கு இருக்கக்கூடிய போராட்ட குழுவினரும் சந்திக்கவிருக்கின்றார்கள். தற்பொழுது வரை இங்கு இந்த ஹைட்ரோ கார்பன் தொடர்பாக எதுவும் சந்திக்கவில்லை. ஆனால் இங்கு இவர்கள் குறிப்பிட்ட இந்த விஷயங்களை நாளை தினம் அந்த மக்களுக்கு கொண்டு செல்வார்கள் என்றுதான் தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி.